பிள்ளைக்கு பொண்ணு எடுக்கணும். ஏங்க இங்க எதுக்கு வந்திருக்கோம்? அதான் சொன்னேன்ல. தெரியுது, ஆனா இங்கயா? இங்க போலாமா? போலாமா? எல்லாரும் உள்ள போயாச்சா? எல்லாரும் உள்ள போயாச்சு. இவங்க என்ன அங்கே நிற்கிறானுங்க? ஹலோ சார். மம்மி உள்ள வர்றது ஐடியா இல்லையா? இதோ அந்த 2வது வீடு தான். போலாமா? ஓகே மம்மி, நான் காரை ஓரமாக பார்க் பண்ணிட்டு வரேன், நீங்கள் முன்னாடி உள்ள போங்க. என்ன என்னடா யாரையுமே காணோம்? நீங்கள் 2 பேரும் அங்கே என்னடா பண்ணுறீங்க? ஹலோ பிரதர்ஸ். எதுக்கு கவலைப்படுற? அதான் நான் இருக்கேன்ல. கையில் ஃபோன் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாடா. ஏதாவது வேலையா இருப்பா, நீ படுக்கிறது அவள்கிட்ட ஓடிட்டு இருக்காத, அப்புறம் பயந்துட போகிறா. என்ன இப்போ நானும் கார்த்திக் உள்ள போய் அந்த பொண்ணை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்கிறோம், சரியா? இப்போதைக்கு அதான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சது ஓகே ஆகும்னு நினைக்கிறேன். மற்ற விஷயத்த அப்புறமா பார்த்துக்கலாம். அவன் வந்துருங்க, பரவா போகலாம். டேடி மம்மி எல்லாரும் எங்கடா? நீங்கள் 2 பேர் என்னடா இங்கே நிற்கிறீங்க? பிலாவோட கதாநாயகன் இங்கே தான் நிற்கிறான். வாடா உள்ள போகலாம். எந்த வீடுறா? உனக்கு அவ்வளோ சந்தோஷமா? வந்தேன்னு வச்சுக்கோ, நான் வரல, போங்கடா. வரலையா? ஹலோ பாஸ், இதை நீ அங்கேயே சொல்லியிருக்கணும். அங்கேருந்து இங்கே வந்துட்டு வரலன்ற. உள்ளே யார் இருக்கான்னு தெரியும்ல. 2 ஹிட்லர் உள்ளே இருக்காங்க. ஒரு ஆள் இருந்தாவே சமாளிக்க முடியாது. என்னடா நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? என்ன விளையாடுறியா? அவங்க வந்து பிளான் சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்தோம், அப்புறம் என்ன உள்ளே வர மாட்டேங்கிற? ஜிவி, நீ அதை புரிஞ்சுக்கோ ப்ளீஸ்டா. அவங்க சொல்கிற மாதிரி மம்மி கிட்ட என்னடா பதில் சொல்கிறத? நான் தான் இருக்கேன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன உனக்கு? வா உள்ளே போகலாம். இல்லைடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் கையிலுக்கு கால் பண்ணி எப்படியாவது பேசிட்டு வரேனே, ப்ளீஸ் நீங்கள் எல்லாரும் முன்னாடி போங்க. அவகிட்ட இப்போ என்ன பேச போகிறேன்? நான் தான் சொல்கிறேன்ல, இதுதான் அவள்கிட்ட சொல்லாத. நான் இதை பற்றி இல்லை, எனக்கு கைக்கிட்ட பேசணும். ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கோ. ஏன் நீங்களும் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். ஓகே, சீக்கிரமா. டேய், அவன் வருவான், நம்மளாம் உள்ள போகலாம், வாங்கடா. அவன் எல்லாமே எப்படி? ப்ரோ, மம்மி கிட்ட என்ன சொல்வீங்க? நம்மளாம் முன்னாடி போகலாம்டா, பின்னாடி வருவான். வருவானா இல்ல நம்ம இந்த பக்கம் போனதுக்கப்புறம் கார் எடுத்துட்டு கிளம்பிடுவானா? ஜெய் டேய், சும்மாவே இருக்க மாட்டியாடா? அவனே இருக்க டென்ஷனா இருக்கான்னு தெரியும்ல, அப்புறம் ஏன்? வாங்கடா போலாம், அவன் வருவான். வருவல்ல? நீ இப்ப அவன்கிட்ட வாங்கி கட்டிக்க தான் போற. ஆமா, உனக்கு என்னடா அப்படி அவன் சொன்ன மாதிரி? அவனே என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயந்துட்டு இருக்கான். எனக்கும் கூட தான். சரி, அவனை பயமுறுத்தக்கூடாதுன்னு நான் பயத்தில் உள்ள அடக்கி வச்சுட்டு தைரியமாக இருக்க மாதிரி இருக்கேன். நீ எதுக்குடா? எனக்கு என்னமோ உள்ளுக்குள்ள ஒரு ஹாப்பியான நியூஸாக இருக்குன்னு தானே தோணுது. அப்படின்னா ரொம்ப நேரமாக இருக்கு, அதான் வந்துட்டோம்ல, உள்ளே போய் பார்த்துடலாம் வா. ஹாப்பியாக இருந்தால் நல்லா தான் இருக்கும், பார்க்கலாம் வா. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. என்னம்மா இதெல்லாம் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அடிக்கடி உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். நாங்களும் ஊருக்கு போயிட்டு வந்து பார்க்கவே முடியல. இப்போ உனக்கு உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்லம்மா. வீடு பார்த்தா ரொம்ப சின்னதாக இருக்குது. நம்ம வீட்டில் ஷூ ரேக் வைக்கிற ரூம் கூட எவ்வளோ பெருசாக இருக்குது. இது என்னது? வாங்க ரவி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மீரு, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாங்க மேடம். வாங்க, நல்லா இருக்கீங்களா? எப்படி இருந்துச்சு ட்ராவல்லாம்? அடடே வேலு, நீ எப்போ வந்து வெளிநாட்டில் இருந்து? எப்படி பார்க்க நல்லா இருக்கியா? எத்தனை வருஷம் உன்னை பார்த்து? நல்லா இருக்கேன் மாமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? இதோ இன்னைக்கு காலையில் தான் வந்தேன். யார் இருந்தாலும்? நீங்கள் இவங்க யாரும் தெரியலையா? இவங்க பிரபாவோட ஒய்ஃப். ஓ அப்படியா? வாங்க, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களெல்லாம் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. என்ன நிமி, யாருன்னு பார்க்குறீங்களா? இவர் தான் பொண்ணோட அப்பா. ஓ சரி சரி. அம்மா குடிக்கிறதா எடுத்து வந்து கொடுங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், பொண்ணை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஆமாப்பா, ஏன்னா நல்ல நேரம் முடியும் கூட பொண்ணை பார்த்துடலாம், அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் பேசிக்கலாம். குடிக்கிறது சாப்பிட்றது அப்புறமா வச்சுக்கலாம். மாப்பிள்ளை வரலைங்களா? வந்திருக்கானே. ஆமாம் ரவி, எங்கடா? எல்லாரும் வந்திருக்கானுங்கம்மா, கார் பார்க் பண்ணிட்டு வரேன்னு சொன்னானுங்க, வந்துருவானுங்க. மலர் கூட்டு சொன்ன கூட்டு வந்தீங்களா? வந்திருக்கா பெரியப்பா, அவங்களோட தான் இருக்கா, வந்துருவா. ப்ரோ, என்னடா வீடு பார்க்க சின்னதாக இருக்கு? இல்லைடா, மம்மி தானே பொண்ணு பார்த்தாங்கன்னு சொன்னீங்க, வீடு சின்னதாக இருக்கே அதனால கேட்டேன். ஆமாம் ப்ரோ, எனக்கும் கூட அந்த டவுட் தான். அவசரப்படாதீங்களாடி. மலர் அண்ணா, இந்த ஃபேமிலி பற்றி உனக்கு எதாவது தெரியுமா? ஏன்னா நம்ம பாட்டி வீட்டுக்கு தான் வந்தோம்,
அதே கிராமத்துலேயே மம்மி பொண்ணு பார்த்துருக்காங்க. உனக்கு எதாவது தெரியுமா யார் இவங்கன்னு? இல்லைண்ணா, இதுக்கு முன்னாடி இந்த பாட்டி அந்த அங்கிள் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைண்ணா. பார்த்த மாதிரி நான் உங்ககிட்ட பேசினது கூட இல்லை. ஆமாம், ஒன்று எதுக்கிட்டே கூப்பிட்டு சொன்னாங்க? பொழுது போகலன்னு எனக்கு அந்த டவுட் தான்டா. மற்றவங்களாம் வீட்டில் தானே இருக்காங்க, ஏன் மலரை மட்டும் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க? இது கூட மக்கள் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பொண்ணு ஓகே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பூ வைக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு மாப்பிள்ளையோட அக்காவும் தங்கச்சியும் வேணும். அதுக்கு தான் மலரை கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஜிவி, அப்புறம் எதுக்கு இப்போ எல்லாம் மலர்த்தை கூப்பிட்டு வந்தாங்க? அவங்கள தான் பார்த்து முடிவு பண்ணிட்டாங்கல்ல. ஜிவி, மம்மி அவனுங்கடா. அப்போ சார் பரவாயில்ல, இருக்கட்டும். இதில் மாப்பிள்ளை யாரு? மாப்பிள்ளைய காணுமே. சார் எங்கடா? அது அது வந்து மம்மி முக்கியமான ஃபோன் கால், அதான் வெளில பேசிட்டு இருக்கான், வந்துடுவான். பரவாயில்ல, மெதுவாக வரட்டும். வேலு, முதல் நிற்கிறதே பொண்ணு, அவள் தான் என் பொண்ணு, பேர் மலர்விழி. ஓ அப்படியா, வணக்கம்மா. வணக்கம் அங்கிள். அதுக்கப்புறம் ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்காப்ல, அவன் தான் என் ஃபர்ஸ்ட் பையன், பேர் ஜீவன். ஆல் ஓவர் அசுந்தா இண்டஸ்ட்ரியல்ஸோட சிஇஓ. ஓ அப்படியா, வணக்கம் தம்பி. அது மட்டும் இல்லை, மாப்பிள்ளையோட அண்ணன். சரிங்க. வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அங்கிள், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. அதுக்கப்புறம் நிற்கிறாப்ல அந்த பையன் நிமி பிரபாவோட பையன், பேர் ஜெய்மோகன், என்ஜே கார்பரேட் கம்பெனியோட சிஇஓ. ஓ அப்படியா, வணக்கம்ப்பா. ஹாய் அங்கிள். அதுக்கப்புறம் நிற்கிறான்ல, அவன் தான் எங்கள் வீட்டு கடைக்குட்டி, பேர் கார்த்திக், ரவிதாஸ் இண்டஸ்ட்ரீஸோட சிஇஓ, மாப்பிள்ளையோட தம்பி. வணக்கம்ப்பா. ஹாய் அங்கிள். அதுக்கப்புறம் நிற்கிறானே, அவன் ரவிதாஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஜூனியர் டைரக்டர், பேர் விக்னேஷ். ஹாய் அங்கிள். லாஸ்ட்டாக இருக்கானே, அவன் விஎன்ஆர் குரூப்ஸோட சிஇஓ, பேர் கவின். ஹலோ அங்கிள். எல்லாருமே என்னோட பசங்க தான், மாப்பிள்ளையோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். பசங்கெல்லாம் ராஜகுமாரன் மணி ரொம்ப அழகா இருக்காங்க. ஐயோ, பார்க்க சின்ன வயசு பசங்களா இருக்காங்க, ஆனா பார்க்குற வேலை ரொம்ப பெருசா இருக்கும் போலயே. உட்காரதுக்கு சேர் இல்லையா? என் பசங்க நின்றுட்டு இருக்காங்க. அவங்களாம் நீங்க யாரை நினைச்சீங்க? அகிலா, இல்லம்மா, எனக்கு இத்தனை பேர் வராங்கன்னு தெரியாது. 5 பேர் தான் சொன்னீங்க, அதான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். சரி சரி, நல்ல வேலை இதோடய ஸ்டாப் பண்ணிட்டோம். இல்லைனா என்ன எக்ஸ்ட்ரா ஆள் கூட்டிட்டோன்னா இந்த வீடு நிற்கிறதுக்கு இடம் இருந்துக்காது போல. மம்மி. பரவாயில்ல அங்கிள், நாங்கள் சின்ன பசங்க தானே நின்றுக்கிறோம். கீழே உட்காரனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கிள். எங்களுக்கு கால் வலிக்கும் போது நாங்கள் உட்காந்துப்போம், நீங்கள் கவலைப்படாதீங்க. அதானே, உடனே வந்து 2 பேரும் என் வயசுல உங்கள்கிட்ட போய் பெற்றானு சந்தேகமாக இருக்கு. என்ன மிஸ்டர் வேலு, பொண்ணை பார்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் காத்துட்டு இருக்கணும்? ஐயோ மனுஷங்கம்மா, இதோ இதோ வந்துடுவாங்க. அப்புறம் மிஸ்டர் வேலு, அப்புறம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கம்மா. அதாவது என்னோட பையன் அர்ஜுன் ரவிதாஸ், அவனுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் கல்யாணம், சரியா? அதில் எந்த மாற்றமும் இல்லை. சொல்லி முடிஞ்சு. எனக்கு உங்கள் பொண்ணை ரொம்ப பிடிச்சி போச்சு. என் 2வது மருமகளா உங்கள் பொண்ணு தான் வரணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியும்ல, எனக்கு இன்னொரு பையன் இருக்கான். அவன் 2 பையனுக்கும் ஒரே நாள் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் இவ்வளோ விஷயம் நடந்துட்டுருக்கு. மூத்த பையனுக்கு என்னோட 2வது நாத்தனார் பொண்ணு, பெரிய பொண்ணை பேசி முடிச்சாச்சு. 2வது பையனுக்கு தான் உங்கள் பொண்ணு. நிச்சயதார்த்தம்லாம் கிராண்டாக வைக்கணும்னு எனக்கு ஆசை. ஸோ இப்போ சிம்பிளாக பூ மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு நல்ல நாள் பார்த்து 2 பேத்துக்கும் கிராண்டாக நிச்சயதார்த்தம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவர் என்ன சொல்வார்? இவ்வளோ பெரிய சம்மந்தம் கிடைச்சா வேணாம் நான் சொல்ல போகிறாரு, உடனே தான் தலையாட்டுவார். அப்படி தானே வேலு? அகிலா. வேலு, நான் ஃபோனில் பேசுனதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? இருக்குமா? அப்படியே எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்படி ஒரு வீட்டில் வந்து பொண்ணுக்கு எப்படி அவருக்கு மனசு வந்ததோ? இவ வளர்த்துறது தானே தெரியும். இவ பெரிய பையனுக்கு மட்டும் நாத்தனார் பொண்ணு, இப்போ என் பிள்ளைக்கு எப்படி ஒரு பொண்ணு? சி, கஞ்சிக்கு வழி இல்லாத மாதிரி இருக்கானுங்க பார்க்கறதுக்கு. என் பையனுக்கு நான் எப்படிலாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்படி இருக்கும்போது எங்கே கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கான். கேட்டா அவ பிள்ளையா? உன் பிள்ளைனா இப்படி பண்ணுவியாடி? என்ன பண்ணுறது, எதுவும் பேச முடியாத நிலைமையில இருக்கேன். போதானே வைக்கிறோம், பார்த்துக்கலாம். நீங்க பார்த்து எது முடிவு பண்ணாலும் சரிதாம்மா. இங்கே பாருங்க, பெரிய இடமா இருக்காங்களே, அப்படி இப்படிலாம் யோசிக்க வேண்டாம். உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் என்கிட்ட சொல்லலாம், சரியா? சரிங்கம்மா. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு ஓகே தானே? இப்போ சிம்பிளாக பூ வச்சுட்டு போகலாம். என் 2 பசங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் நாள் நல்ல நாள் பார்த்து பெருசாக நிச்சயதார்த்தம் பண்ணலான்னு இருக்கேன். அது உங்களுக்கு ஓகே தானே? சரிங்கம்மா. இன்னும் மருமகளை பார்க்க எவ்வளோ நேரம் காத்துட்டு இருக்கணும்? இதோ சீக்கிரம் கூட்டிட்டு வாமா.
ஜீவி இருடா, அவகிட்ட தனியாக பேச ட்ரை பண்ணும். அப்போ நான் தான் முடியும். வெயிட் பண்ண, வரட்டும், அதுக்கப்புறமா என்ன பண்ண முடிவு பண்ணலாம். சொல்டா. என்னாச்சு ஜீவி? இன்னும் பார்க்கலடா, வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அச்சு எங்கே இருக்கா? ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறா. அவன் என் கூட உள்ளே வரலடா, வெளியில தான் இருக்கேன்னா. இனிமேல் தான் உள்ளே கூப்பிடணும். உள்ளே வரமாட்டேன்ட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன்னு சொன்னான். நானும் கொஞ்சம் நேரம் ஃப்ரீ ஆகட்டும்னு விட்டுட்டு வந்துட்டேன். நீங்கள் சொன்ன பிளான் சக்ஸஸ் ஆகுமா? ட்ரை அவர் லெவல் பெஸ்ட். முடிஞ்சளவு ட்ரை பண்ணுறேன். இப்போ என்ன கல்யாணமாக பண்ண போகிறாங்க, பார்க்கலாம்டா. நீ ஒன்றும் worry பண்ணிக்காத, நான் பார்த்துக்கிறேன். ஓகே, டேக் கேர். லவ் யூ. ஆ ஜீவி என்னாச்சு? என்னடா அது? ஏய் ஜீவி. என்னண்ணா இதெல்லாம்? ஜீவி என்னாச்சு? மம்மி ராட், வி ஆர் ஷாக்ட். ஜீவி துளசி, நான் அப்புறம் கால் பண்ணுறேன்டா. என்னாச்சு? நம்ம போட்ட பிளான் சக்ஸஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். நான் கால் பண்ணுறேன். ரியலி? எனிவே அச்சு ஹாப்பியாக இருந்தால் எனக்கு அதுவே போதும். கையில் ரொம்ப பாவம். சீக்கிரம் முடிச்சிட்டு வாங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஓகே, பாய். அழகா இருக்கடா. இந்த பொண்ணா? இவளா? டெய்லி தான் இந்த பொண்ணை பார்க்குறோம், ஆனால் இன்னைக்கு ஒரு மாதிரி இல்லைங்க. பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பேச்சு எடுத்ததுமே கல்யாண கலை வந்துடுதில்ல. நேற்று நேரம் பசங்க கூட ஒன்றா சேர்ந்து சுற்றிட்டு இருந்தா. இன்னைக்கு கல்யாணம் சொன்னோன்னே ஆளுக்கு ஒரு விதமான வெக்கம், முகத்தில் ஒரு தேஜஸ். அதுவும் நல்லா தான் இருக்குல்ல ரவி? நீ ஒரு முடிவு எடுத்தனா அது தப்பாக இருக்காது. நான் முடிவு பண்ணல, உங்கள் பையனே முடிவு பண்ணியிருக்கான். அப்புறம் இருக்கவனுக்கு இப்போ இதை முடிச்சிருக்கலாம்லாம். செத்தா இன்னைக்கு. ஓஹோ, இதெல்லாம் வேறு நடந்திருக்கோ? அச்சோ, இன்னைக்கு வீட்டுக்கு போக உனக்கு இருக்கு. பஸ்ஸோ, ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாமா? நல்ல நேரம் முடியும் கொள்ள. சரிங்க சார், எங்கே அவரு? கூட்டிகிட்டு வாங்க. நம்ம பொண்ணு பார்த்துட்டோம்ல, பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளையை பார்க்க வேணாமா? அதுலேயே உங்கள் அப்பா பொண்ணுக்காக வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறாரா, மாப்பிள்ளையை பார்க்க வேணாமா? ஏன் மாப்பிள்ளையை பார்த்துட்டு வேணும்னு சொல்லி வரேன் என்ன? இவ வேற. அகிலா, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. மம்மி. ஜிவி. ஓகே மம்மி, நான் உன்னை கூட்டிட்டு வரேன். டேய் பாவம்டா, ரொம்ப நேரமாக வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்கான். உள்ளே கூட்டிட்டு வந்துடலாம். டேய் இரு, உடனே போய் இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம். அவனை இன்னும் கொஞ்சம் நேரம் கதற விடலாம். ஏண்டா? ஆமாண்டா, இரு, நீங்களும் எங்கே இருங்க. ஜெய், வாட போலாம். அழுக வைக்கலாம் முடிவு பண்ணிட்டீங்க. டேய், இவனே அழுகாமல் இருப்பான்னு நினைக்கிறியா? நிஜமாவே அழுது இனி யாரும் ட்ரெஸ்ஸே நனைஞ்சிருக்கும். வேற ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கானா? ஏய், என்ன தம்பிக்கு சப்போர்ட்டா? நான் சொன்னேன்னு பாரு. அவன் அழுதுருந்தா பெட்டு. ஓகே, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இதோ வரும் மம்மி. கயல், என்ன உனக்கு? ஏன் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிற? எவ்வளோ சுவிட்ச் ஆஃப் இருந்துச்சு, இப்போ ரிங் போதையும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. ப்ளீஸ் கயல், ஃபோன் எடுடி. அச்சோ ஜிவி, என்னடா என்னாச்சு? என்னன்னு ஒன்னாச்சு? ஏய், உன்னை உள்ளதானே வர சொன்னோம். இங்கே என்ன ப்ராக் பார்த்துட்டு இருக்க? உன்னை அங்கே அம்மா காண தேடிட்டு இருக்காங்க. உன்னை எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காது? இப்போ எங்கள் 2 பேர்த்த உன்னை கூட்டுற சொன்னாங்க, அதுதான் வந்திருக்கோம். வா உள்ளே போகலாம். நீ வாய் மூடுறா. ஜிவி, என்னடாச்சு? என்ன பேசுனியா? என்னடா? அது வந்து அச்சோ. டேய், சொல்லலை ஆரம்பிச்சிட்டேனா? சும்மா இருடா, இதுக்கு பழுகிற? கயல் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாடா. அவன் எப்படி எடுப்பா? அவன் தான் இங்கே இருக்காளே. இப்போ ரொம்ப முக்கியமா? இங்கே பாரு, அம்மா உன்னை உள்ளே கூப்பிட்டாங்க. இப்போ வர போறியா இல்லையா? ஜிவி, அச்சோ, நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசினேன்டா. ஆனால் அந்த பொண்ணு உன்னை நேரில் பார்க்கணுன்னு சொல்கிறான். உன்னை நேரில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வேணான்னு வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன்னு சொல்கிறான். அதுக்கு நீ அங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறாடா. வா போகலாம். அவளை எதில் நான் பார்க்கணும்? அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு கையில் தான் வேணும். மற்ற எந்த பொண்ணையும் நான் பார்க்க மாட்டேன். நான் வரமாட்டேன். டேய், அவள்கிட்ட பேசியாச்சுடா. அவள் உன்னை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணான்னு சொல்கிறேன்னு சொல்கிறான். அதான் வேணான்னு சொல்லியாச்சுல, அப்புறம் எதுக்கு என்ன பார்க்கணுன்றா? நான் வரல. உன்னை பார்க்காம வேணான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இப்படி ஒரு பையனை மிஸ் பண்ணிட்டோன்னு ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல. அதான் உன்னை பார்த்ததுக்கப்புறமா வேணான்னு சொல்கிறாளாம். எனக்கு என்னமோ உன்னை பார்த்ததுக்கப்புறம் வேணான்னு சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன்டா. ஏன்னா நீ தான் கருப்பு தங்கமாச்சே, பிளாக் பியூட்டியாச்சே. செருப்பு பிஞ்சிரு உனக்கு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அமைதியா இருறோம். இவங்க ஃபீலிங்ஸ் பத்தி நீ என்ன நினைச்ச? பாரா,
கோவம்லாம் வருது உனக்கு? ஜெய் எதுல விளையாடணும் இல்லையா? ஏன்டா அப்படி பண்ற? டேய், நான் ஒன்று சொல்லட்டுமா? எனக்கு என்னமோ கையெல்லாம் என்ன அழகு. இப்போ ஒரு பொண்ணு மம்மி பார்த்துருக்காங்களே, அடா அடா அடா, என்ன ஒரு அழகுன்னு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணை நீ சூஸ் பண்ணலாம்டா. கையில் விட 100% பெட்டராக இருக்கா. மம்மி செலெக்ஷன் ஆச்சே, தப்பா போகுமா என்ன? இல்லடா ஜிவி. என்னடா சொல்லிட்டு இருக்கோமே ஜீவி? அது அந்த பொண்ணு அம்மா பார்த்துருக்காங்களே, இந்த பொண்ணு ஜெய் சொன்ன மாதிரி அழகாக தான்டா இருக்கா. நிஜமாலுமே ரொம்பவும் அழகாக தான்டா இருக்கா. ஜெய் சொன்ன மாதிரி நீ அவளே கூட சூஸ் பண்ணலாம்டா. முட்டாள், என்னடா பேசிட்டு இருக்க? இவன் கூட சேர்ந்து உனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சா? யாரு? நாங்களா முட்டாள்? இந்த பொண்ணை மிஸ் பண்ணினா நீ தாண்டா முட்டாள். சின்னலாம் கண்மணி கழட்டி விட்டுட்டு இப்படி ஒரு பொண்ணு பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ, நான்லாம் கல்யாணம் பண்ணிப்பேன். முட்டாள், தப்பு பேசுறடா. அவ யாரும் தெரியும்ல? ஓ, அப்படி ஒன்று இருக்கோ? ஓ சாரிடா. அவன் ஏதோ அவன் எப்பேற்பட்ட உலகம் இருந்தாலும் சரி, எனக்கு கையில் தான் வேணும். அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. மம்மிக்கு மட்டும் இல்லடா, எங்க எல்லாருக்குமே பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமாலுமே சொல்றேன், நீயும் வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோ, அப்படியே ஃபிளாட் ஆயிடுவ. வா உள்ள வந்து பாரு. அவன் உன்னா? ஏ இரு இரு இருடா, எதுக்கு உனக்கு இவ்வளோ டென்ஷன்? என்னடா அவன் பேசிட்டு இருக்கான்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். என்னடா வீடியோ நல்லா பேசிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, நேற்று நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் சிஸ்டர் வீடியோ இல்லைன்னு. நான் 27 நிமிஷம் வீடியோ பண்ணேங்க, அது கரெக்டாகிடுச்சு. கிட்டத்தட்ட 13 நிமிஷம் வீடியோ மட்டும் டவுன்லோட் ஆச்சு. ஸோ மிச்ச வீடியோ தோ இதுலேருந்து தான் மறுபடியும் எடிட் பண்ணியிருக்கேன். அதனால தான் என்னால் வீடியோ கொடுக்க முடியல, சாரி. அதிகமான கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால வீடியோ கரெக்டாகிடுச்சுங்க. காலையில் 8 மணிக்கு உட்காந்தேன், ஈவினிங் 4:30 வரையும் வீடியோ பண்ணேங்க. பட் ஆனால் கரெக்டாகிடுச்சு. இதுவுமே எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, நம்பிக்கையோடு பண்ணுறேன். வந்தால் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னடா அந்த பக்கமாக திரும்பி இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த பக்கமாக திரும்ப முடியல, ஆல்ரெடி நிறைய கேரக்டர்ஸ் வச்சு ஃப்ரேம் போட்டுறாச்சு. எப்படி வீடியோ வரப்போகுதுன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேச விருப்பப்படலை. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். பாய். நிறைய கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை கொடுக்கணும்னு நினச்சேன், பட் ஆனால் இப்போ எனக்கு நேரம் இல்லை. இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ, கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய். பாய். என்ன இப்படி நிற்க போறியா? பரவாயில்ல, ஆனால் அம்மா அங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்நேரம் மலரை வச்சு பூவே வச்சு முடிச்சிருப்பாங்க. இங்கேயே வெயிட் பண்ண, இன்னும் கொஞ்சம் இடத்துல அம்மா அவங்களும் வெளில வந்துடுவாங்க. வீட்டுக்கு கிளம்பி போகலாம். ஜிவி, டேய், நான் பேசி பார்த்துட்டேன்டா. அந்த பொண்ணு ஒன்று தான் பார்த்து பேசணுன்றான். அவன் வேணான்னு சொல்லும்போது நீ அங்கே இருக்கணும்னு நினைக்கிறான். நான் எல்லாமே சொல்லிட்டேன்டா, உள்ளவா. நீயும் உன்னோட சேர்ந்துட்டல? சரிடா, நானே பார்த்துக்கிறேன். இப்போவே உள்ள போறேன். அவன் என்ன சொல்றது? நானே மம்மிங்களை பார்த்து எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்றேன்டா. கிளம்பு கிளம்பு, சீக்கிரம் வா, அப்புறம் அவங்க முடிச்சிட போறாங்க. சீப்ப வா போலாம், ஏதாவது பண்ணி வைக்க போறான். ஆமாண்டா, வாடா போலாம். மம்மி, இவ்வளோ எங்கே போனேன்? இவன் தான்ப்பா மாப்பிள்ள, பேர் அர்ஜுன். மாப்பிள்ள ரொம்ப அழகாக இருக்காரு. போட்டோல பார்த்ததை விட நீல ரொம்ப நல்லா இருக்காப்ல. நல்லா தான் இருப்போம். பேர் அர்ஜுன் ரவிதாஸ், கோ சிஇஓ ஆஃப் வசுந்தரா இண்டஸ்ட்ரீஸ். அது மட்டும் இல்லை, ரவிதாசன் கோக்கு சிஓவே அவன் தான். எல்லாரை விட அவன் தான் ரொம்ப செல்லப்பில்லை. அச்சோ, பொண்ணு பக்கத்தில் போய் நில்றா. டி அச்சோ, பொண்ணு ரொம்ப அழகா இருக்கடா, எங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. வாய மூடுறோம். ஆமாச்சோ, ரொம்ப அழகா இருக்கா. அண்ணா, நான் கூட மனசு மாறிட்டேன்டா. எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குடா. பெட்ரு நீ இந்த பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கலாம்டா. கையில மறந்துடுடா. எனக்கு என்னமோ அதுதான் ஓகேன்னு தோணுது. கார்த்திக் பைத்தியக்காரன், என்னடா முழிச்சுக்கிட்டே கனவு காணிட்டு இருக்க? மம்மி சொன்னது காதில் விழுகல? போய் பொண்ணு பக்கத்தில் நில்லுங்க போங்க. என்ன ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் இருக்கான்? அவன் என்ன அவளை பார்க்கலடா. அச்சு, ஓகே மம்மி. என்னடா ஜிவி, அவ்வளோதானா? பயங்கர வீராப்பா வந்தான். சும்மா இருடா டேய். டி அச்சோ, பொண்ணு எதுவும் பிடிக்கலன்னு சொல்லிடாத, எங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் சொல்ல போறேன்.
அங்க போய் நின்று மம்மிங்க 2 பேர்கிட்டையும் எனக்கு பொண்ணு பிடிக்கல, இந்த நிச்சயதார்த்தமே எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல தான் போறேன். அப்படியா? பெஸ்ட் ஆஃப் லக். போய் சொல்லு. அதுதானே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டேய், நீங்க லவ் தானே பண்றீங்க? லவ் பண்ற பொண்ணு விட்டுட்டு வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணுவீங்களாடா? பொண்ணு நல்லா இருந்தா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானடா. அப்படியா? அப்ப நீயே கல்யாணம் பண்ணிக்கோ. அறிவு கிட்டவனே, அசிங்கமா பேசாதடா. அவங்க எப்படி நான் கல்யாணம் பண்ண முடியும்? அவங்க என்னோட அண்ணி. யார் பண்ணி? சிரா, நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. பெஸ்ட் ஆஃப் லக்டா. அச்சு, ஐ எம் வெயிட்டிங். சும்மா ஏட்டா ஜெய். அடுத்து மம்மி உன்னை கூப்பிடுங்கள, மரியாதை அங்க போய் நில்லு. இவ்வளோ எங்கடா போன? அண்ணி எப்படி இருக்காங்க? சும்மா இருடி. அச்சுமா, உனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா? அச்சுக்குட்டி, எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. வசு, நேரம் ஆயிடுச்சுமா, லண்டன் முடியுங்களா? இப்போ வச்சிட வேண்டியதானே? சரிங்க அத்தை. மலர்மா, ஓகேவா உனக்கு? போதும் விடு. என்னண்ணா இந்த பக்கமாவே திரும்பி இருக்க? திரும்பி அண்ணியை பாரு. நீங்களாவது பாருங்க, தலையை கீழே குனிச்சிட்டே இருக்கீங்க. டே அச்சு, பொண்ணை பிடிச்சிருக்கா? என்னடா அமைதியாவே இருக்கான்? திருட்டு பையன், ஒவ்வொரு நாள் பார்த்துருப்பான், அதான் அமைதியாவே இருக்கான்னு நினைக்கிறேன். இல்லை ஃபேஸில் ஒன்றும் ஹாப்பினஸ் தெரியலையே. இன்னும் அவன் அவளை பார்க்கவே இல்லைடா. அண்ணா, பொண்ணை பாருடா, இவ்வளவு வைக்கப்படுற. உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ, அந்த பக்கம் திருப்புங்கோ, பொண்ணுக்கிட்ட காட்டுங்கோ. அண்ணா காட்டுங்கண்ணா. மலர், சும்மா இரு. அது ஏற்கனவே வைக்கப்படும். இதுல நீ வேற ஏதாவது சொல்லிட்டு. யாரு இவனா? அத்தை, சரியான கல்லூலி மாங்கா. இவெல்லாம் நம்பாதீங்க. அச்சோ, மலர் சொல்ற மாதிரி பொண்ணோட நீ தான் அதிகமாக வைக்கப்படுற போல. பொண்ணு பார்க்கவே இல்லை. பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு. பொண்ணு பிடிச்சிருக்கா உனக்கு? என்னங்க அச்சு முகத்தில் ஹாப்பினஸே காணும். அவன் என்ன அவளை பார்க்கலன்னு நினைக்கிறேங்க. பொண்ணு பாருடா. கடவுளே, பார்த்தாச்சு போதும். என்னடா, பொண்ணு பிடிச்சிருக்கா? பார்த்துட்டான்டா டேய். இரு. டே அச்சோ, ஏதோ சொல்ல வந்தியே, என்ன சொல்லாம இருக்க? மம்மி கிட்ட சொல்லிடலாமா? ஆமாண்டா, மறந்து போயிட்ட பாத்தியா? என்னாச்சோ, நீ சொல்றியா நான் சொல்லட்டுமா? சொல்லட்டா? மறந்துட்டியாடா? நான் வேணா ஞாபகப்படுத்தட்டுமா? சே பாவம், அண்ணா ரொம்ப கஷ்டப்படுறான். நான் சொல்றேன்டா. மம்மி. என்னடா, மம்மிட்ட சொல்லிடலாமா? நோ, வாய மூடுறா. 4 கரப்பாம்பூச்சி வாய்க்குள்ள போயிடுச்சு. என்னண்ணா, பொண்ணு பிடிச்சிருக்கா? மம்மி கிட்ட ஓகே சொல்லிடலாமா? ஒளி சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறகிதழ்கள், என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. என்னடா, பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையா? சொல்லு. என்னடா, பொண்ணை பிடிக்கலையா? மம்மி கிட்ட சொல்லிடலாமா? சும்மா இருங்கடா டேய். சீக்கிரம் சொல்லு, இல்லைன்னா அம்மா உனக்கு பிடிக்கலன்னு நினச்சிக்க போறாங்க. பிடிக்கலையா? நோ, பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன அண்ணியாரே, எங்க அண்ணா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மலர், இப்படி அமைதியா இருந்தா எப்படி? பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு சொல்லுங்க, அப்பதானே அடுத்த கடத்துக்கு போக முடியும். மலர், சும்மா இரு. அவளே வெக்கப்பட்டு இருக்கா. நீங்க வேற சும்மா இருங்க. என்ன மேடம், சொல்றீங்களா இல்லையா? ஹலோ, என்ன இது? அதெல்லாம் இல்லை, நிமிர்ந்து பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. ஏண்டா மலர், அவதான் வைக்கப்படுறாள். அதெல்லாம் இல்லை, எங்கள் அண்ணா பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு எனக்கு தெரிய வேணாமா? அதனால நிமிர்ந்து பார்த்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லுங்க. ஊன்னா எங்களுக்கு புரியலையே. எங்க அண்ணி, எங்க அண்ணனை பிடிச்சிருக்கா? உங்க அண்ணனை தாங்க முடியலடா, அழ போறாடா டேய். கார்த்திக், கையல்மா விட மாட்டாங்க போல, சொல்லிடு. சீக்கிரம். பிடிச்சிருக்கு. ஐயையோ பிடிச்சிருக்கு, என்னை பிடிச்சிருக்கு, என்னை திருடும் பார்வை பிடிச்சிருக்கு. கட்டுப்புலி மாடனுக்கு பொங்க வச்சுதான் கட்டபொம்மை உன்னோட கைய பிடிக்கிறேன். சேரத்தான் தெற்கே புதிச்சவ, புத்தகத்தை சுமக்குற பூவ ரசிக்கிற.
டேய் அப்பா போதும்டா சாமி டேய் ஜெய் என்னாச்சு குட்டி பொண்ணை பிடிச்சிருக்காடா கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடலாமா நீங்க வேற மம்மி விட்டா இன்னைக்கே வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துருவான் டேய் சும்மா இருங்கடா அவ அப்பா இருக்காரா டேய் ஐயோ நான் அதை மறந்துட்டேன் ப்ரோ இல்லடா மாப்பிள்ள சிரிக்கவே இல்லை ஸோ மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிக்கலையோ அண்ணா சிரிச்சிடு இல்லைன்னு வச்சுக்கோ உன் லைஃப் இங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவானுங்கடா உனக்கு வெயில் எதிரிங்கல்ல கூடயே இருக்கானுங்க ஸ்வீட் சொல்லிடலாமா? கேட்குறான்ல சொல்லுங்க ஓகே சொல்லட்டுமா? என்ன அதெல்லாம் கிடையாது. நாங்கள் ஓகே சொல்லணும், லவ் யூ சொல்லணும். அட பாவி அண்ணா, இவ்வளோ பெரிய ஊமை கட்டாமல் இருந்துட்டு உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? சந்தில் சிந்து பாடுறியா? மலர், உன் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு சொல்லு, சொன்னா ஓகே சொல்லலாம். அச்சோ, பெரியம்மா பக்கத்தில் இருக்காங்க. முடியுமா முடியாதா? அதான் முடிவு பண்ணிட்டானே, சொல்லிடு. ம், என்னடி ஏதோ இப்போதான் முதல் சொல்கிற மாதிரி சொல்கிறேன், சொல்லு. அப்புறம் பிடிக்கலன்னு நினச்சிக்க போகிறாங்க. என்ன பேசிக்கிட்டுங்க? சரி ஏம்மா, நான் போய் டீ என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரேன். சரிங்க அத்தை. அத்தை போயாச்சு, இப்போ சொல்லலாம்ல? டேய் என்ன லவ் யூவோட நிப்பாட்டு, இங்கே எல்லாம் இருக்காங்க தெரியும்ல? எங்க ஒன்றும் சொல்கிற மாதிரி தெரியலையே. அப்பனா பிடிக்கல போலடா உங்க ரெண்டு பேத்தையும். லவ் யூ. சாரி மம்மி, தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் மம்மி. உங்களை எப்பவுமே இந்த ரெண்டு பேத்துக்காக தான் எது வந்தாலும் பண்ணுவீங்க. இந்த விஷயத்த தப்பா முடிவு எடுத்துட்டீங்களோன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் மம்மி. சாரி மம்மி, லவ் யூ மம்மி. இந்த விஷயம் எப்படி நடந்தது? யார் சொல்லிப்பா அம்மா கிட்ட? வீட்டுக்கு போனோடனே முதல் இதை தான் கேட்கணும். இருந்தாலும் சாரி, லவ் யூ மம்மி. மம்மி தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் மம்மி. சாரி மம்மி, லவ் யூ மம்மி. உன் மூச்சில் நான் வாழ்ந்தால் என் முதுமை ஆனந்தம், விரவியில் என்னை பெற்றால் இன்னும் ஆனந்தம், பனி கொட்டும் மாதத்தில் உன் வெப்பம் ஆனந்தம், என் காது வரைக்கும் கம்பளி போர்த்தும் கருணை ஆனந்தம், சொந்தம் ஓர் ஆனந்தம், பந்தம் பேரானந்தம், கண்ணை உன் விழியா பிறந்தழுதா கண்ணீரும் ஆனந்தம். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்க, அதுவும் இப்படி ஒரு வீட்டில் என் பையனுக்கு லவ்வோட பண்ண. இவனே இப்படின்னா அவன் என் பேச்சு கேட்க மாட்டான். அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே. உங்க எல்லாத்துக்கும் இருக்குடா, வீட்டுக்கு போயிட்டு வச்சுக்கிறேன்.